வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கர்ணநாதனை பற்றி ஒரு சிறப்பு பதிவு போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. இன்றைக்கு மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக திதிசூன்யம். திதிசூன்யமா ராசி சூன்யமாங்கிறது ஒரு பெரிய டிபேட். அது பழைய நூல்களில் மூல நூல்களில் தரப்பட்டிருக்கிறது. திதிசூன்யங்கிற வார்த்தைகள் எங்குமே தரப்படவில்லை. கடந்த நூற்றாண்டில் யாரோ 1-2 சாஸ்திரிகள் அதை பற்றி எழுதியிருக்காங்க போல தெரியுது. மூல நூல்களில் இருக்கிற குறிப்புகள் நாளடைவில் மாற்றமடைந்து இவ்வாறு மருவி திரிசூன்யமாக மாறியிருப்பதாக செய்தி. ராசி சூன்ய திதிகள் அப்படிங்கிறதா சரியான வார்த்தை. ராசி சூன்ய திதிகள். ஒரு குறிப்பிட்ட ராசி இருக்குது, 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளிலே விரவி இருக்கிறது. ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரங்கிறது தெரியும். இதில் எல்லா கிரகங்களும் மூவ் ஆகிட்டுருக்குது. இதுதான் அதுக்கு கொடுக்கப்பட்ட பாதைங்கிறது. இந்த 360 டிகிரி தான் வானவெளி. அந்த நட்சத்திர மண்டலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த 360 டிகிரியை சுற்றி வருது. சூரியனை மையமாக வச்சு சுற்றி வருது. பூமியும் அதை சேர்ந்து தான் சுற்றி வருது. ஆனால் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுங்க? மற்றதெல்லாம் நம்மளை சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். நாம் சூரியனை சுற்றுறோம் அப்படிங்கிறது தெரியறதில்ல. சூரியன் நம்மளை சுற்றுற மாதிரி என்ன ஆகுதுங்க? ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது. ஏன்னா ஜியோசென்ட்ரிக், பூமியினுடைய மையம், பூமியை மையமாக வச்சு தான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். இப்போ இதில் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய சந்திரர்களும் சுற்றி வராங்க. அந்த மாதிரி 12 ராசிகளிலுமே சஞ்சாரம் செய்கிறாங்களா இல்லையா? இப்போ இவர்களுக்கு இடைப்பட்ட அந்த தூரம் தான் திதின்னு சொன்னோம். அதாவது 12 டிகிரி அப்படிங்கிறது ஒரு திதி. 12 டிகிரி. அப்போ 30 திதிகள் ஒரு மாதத்துக்குள்ளார அடங்குதுங்கிறத வளர்பிறையில் 15 தேய்பிறையில் 15ங்கிறது அனைவரும் அறிந்த விஷயம். 180 டிகிரிங்கிறது ஒரு பாதி. 2 180 செஞ்சால் ஒரு 360. இந்த சூரியனிலிருந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முதல் இது வந்து அமாவாசை. 0 டிகிரிலேருந்து கணக்கு 12 டிகிரி வரலும். இப்படி வந்து ஒரு திதியாக 12 டிகிரியாக என்ன பண்ணுறோம்? தள்ளி போயிட்டே இருக்கு. 12 டிகிரியாக பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி. இதுதான் வளர்பிறை திதிகள் 15. ஸோ இந்த 15 திதிகள், அதாவது அந்த சூரியன் வந்து சந்திரன் வந்து சூரியனுக்கு நேர் எதிர் 180 டிகிரி போயிட்டாருன்னா பௌர்ணமி உண்டாயிடுது. பௌர்ணமி நிலா வெளிச்சம் முழு நிலா பார்க்குறோமா இல்லையா? அப்போ சூரியனுடைய கதிர்களை முழுமையாக உள்வாங்கி அந்த முழு வட்ட வடிவத்தில் தெரியக்கூடிய சந்திரன் தான் பௌர்ணமி சந்திரன். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்குங்க? 180 டிகிரியில் எதிர் திசையில் இருக்குது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடுதுன்னா அமாவாசை இருட்டாகி போயிடுது. எதிரெதிராக போகும்போது பௌர்ணமி 180 டிகிரி. இந்த திதியை வச்சு தான் தேதின்னே உருவானது. நம்ம தேதிகள்னு சொல்கிறோமா இல்லையா? 30 தேதிகள் சொல்கிறோமா இல்லையா? 1 2 3 30 சொல்லிடுறோம். இந்த திதி தான் அது. திதிங்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தமே அதுதான். பிரதமைன்னா 1, துதியைன்னா 2, இப்படி தான் வரிசையில் போகுது. நம்ம வளர்பிறை தேய்பிறைன்னு மாற்றுறதால என்ன ஆகிடுதுங்க? 15 15 2 15 பிரிச்சுடுறோம். 15 தேதி, வளர்பிறையில் 15 தேதி, தேய்பிறையில் 15 தேதி, மொத்தம் 30 தேதிகள். ஆங்கிலத்தில் அது 30 வந்து வரிசலாக போட்டுக்கிறோம். ஆனால் ஜோதிட கணக்கு அப்படி இல்லை. 15 நாள் தான் கணக்கு.
சரி, இதில் என்ன விசேஷம் சார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ராசி அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட திதி வந்து வேலை செய்வதில்லை. அந்த சூரியன்லேருந்து அவ்வளோ தூரத்தில் அந்த சந்திரன் போய் நிற்கிற அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம், அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதை திதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திதி வந்து அந்த ராசிக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அதாவது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதான் சூன்யப்பட்டு போகிறதுன்னு சொல்கிறது. இருட்டுன்னா சூன்யம்னு சொல்கிறோம். இதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, 12 திதிகளுக்கு உண்டான சூன்ய ராசிகள்னு சொல்லிட்டாங்க. பிரதமைக்குன்னா இந்த இது வேலை செய்யாது, அதாவது சூன்யமாயிடும், இந்த ராசிகள் சூன்யமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராசிகள் என்றைக்கும் சூன்யம் அடைகிறது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்குவோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு ஒரு திதி தான் வந்து என்ன ஆகுதுங்க, வேலை செய்யாமல் போயிடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஆகுதுங்க, ஒரு திதியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திதிகளோ என்ன ஆகிடுது, வேலை செய்யாமல் போய்விடுகிறது. அந்த மாதிரி அது வேலை செய்யாமல் போகக்கூடிய காரணத்தினால அந்த திதிகளை வந்து இந்த ராசிக்காரர்கள் என்ன பண்ணணுங்க, அவாய்ட் பண்ணணும். இதுதான் அதனுடைய உண்மையான தாத்பரியங்கிறது இதுதான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திதியை வச்சு ராசியை முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு சில குழப்பமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது நீங்கள் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்துடுவீங்க. சார், நான் இந்த திதியில் பிறந்துட்டேன், எனக்கு இந்த ராசி வேலை செய்யாது அப்படிங்கிற முடிவுக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். ஆனால் அது தவறு. உதாரணத்துக்கு நான் ஒரு சதுர்தசின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சதுர்தசி திதியில் அமாவாசைக்கு முதல்ல பௌர்ணமிக்கு முதல்ல நான் பிறந்துட்டேன். 4 மூலையும் சூன்யம், அதாவது உபயராசிகள் 4மே சூன்யம் அடைந்து விட்டது என்று கணக்கில் போட்டுடுறாங்க. இது தவறு. இதோட ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த அதிபதிகளை சூன்ய அதிபதிகளாக மாற்றி விடுகிறார்கள். எப்படி நாம் கரணநாதர்னு ஒரு கான்செப்டே இல்லைன்னு சொன்னோமோ, அந்த மாதிரி சூன்ய அதிபதிங்கிற கான்செப்டே கிடையாது. அதுவில் இவர்களாக இடைச்சல்கள் செய்யப்பட்டது. இவர்களால் அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, அந்த சூன்யாதிபதி எங்கெல்லாம் சாரம் கொடுத்துருக்காரு, எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்தையும் பாதிப்பாருன்னு சொல்லி அதையும் வந்து மிக பெருசுப்படுத்தி கொண்டு போகிறாங்க. நிறைய இடங்களில் பார்க்கும்போது, நிறைய திசாபுத்திகளில் பார்க்கும்போது, இந்த சூன்யாதிபதிகள் இவங்க சொல்லக்கூடிய அந்த திசையில், அந்த புத்தியில் தான் மிகப்பெரிய பதவிகளுக்கு போயிருக்காங்க, மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டியிருக்காங்க, மிகப்பெரிய வந்து தொழில்முறை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் ஏன் அந்த சூன்யாதிபதி வேலை செய்யலைன்ற கேள்வி வருதா இல்லையா? ஆக அந்த கான்செப்ட் தவறு என்பது தான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிட பதிவு. ஆரம்ப காலகட்டத்தில் நாமளும் அதை வந்து என்ன பண்ணியிருக்கோங்க, தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்தி பார்த்துருக்கோம். ரிசல்ட் வரும்போது அது வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சிடுமா இல்லையா? எவ்வளோ நாளைக்கு நாம் அதை வச்சு ஒப்பேற்ற முடியும்? கண்டிப்பாக முடியாது. சரியான விஷயமாக இருந்தால் கடைசி வரைக்கும் ஆணித்தரமாக நிற்கும். சரியில்லாத விஷயங்கள் நடுவிலே காணா போயிடும். அந்த போல் ஒன்று தான் இது. எங்கள் மாமா எல்லாம் மிகப்பெரிய ஜோதிடருங்க. அவர்கிட்ட போய் இதை சொல்லும்போது, அப்படி ஒன்று இல்லவே இல்லையே, நான் அதை ஒன்று பார்க்கவே இல்லையே, யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அந்த நூலில் எந்த நூல்லையும் இல்லை. ஏன்னா அவங்க பராசர உரையெல்லாம் படிச்சிருக்காங்க, வராகமிகிரரை பற்றி படிச்சிருக்காங்க, நிறைய நாடி நூல்கள்லாம் நிறைய அந்த பழைய காலத்து நூல்கள் நிறைய படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அவங்களும் நாம் சொல்லிட்ட காரணத்துக்காக எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இல்லைப்பா நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி திரிசூன்ய ராசிகள் என்று அந்த ஒரு விஷயங்கள் வந்து எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே எங்கே தப்பு நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே சொல்லப்பட்ட விஷயமே வேறு. ராசிக்குள்ள சில திதிகள் வேலை செய்யாதுங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்ன பண்ணிட்டோம், அதை அப்படியே உல்ட்டா பண்ணிட்டோம். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சில திதிகளோ அல்லது ஒரு திதியோ ஒன்றுக்கு மேற்பட்ட திதிகளோ வேலை செய்யாதுங்க. அந்த திதிகளில் நீங்கள் என்ன நல்ல காரியம் பண்ணாலும் விளங்காமலே போயிடும். அந்த திதிகளை நீங்கள் என்ன பண்ணிக்கூடாதுங்க, 100க்கு 100 அவாய்ட் பண்ணியே தீரணும். இப்போ புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? 12 ராசி தான் இருக்குது, அதில் வேறு யாருக்கும் எந்த குழப்பமும் கிடையாது. இந்த 12 ராசிக்காரர்களும்
ஒரு குறிப்பிட்ட திதியை விளக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திதிகளை விளக்க வேண்டுங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து அதிகபட்சமாக பாதிக்கப்படுறது யார், எந்த ராசிக்காரங்கன்னு பார்த்தா சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா இவர்களுக்கு 4 திதிகள் விளக்க வேண்டியதாக வருகிறது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 4 திதிகள் விளக்க வேண்டியதாக வருது. இந்த 4 திதியில் நீங்கள் எந்த நற்காரியங்களையும் முக்கியமான விஷயங்களையும் தயவு செய்து செய்யாதீர்கள். நிறைய பேர் எடுத்து பார்க்கும்போது கல்யாணமே அந்த திதிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த ஜோதிடருடைய இது தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இவங்களே ஜோதிடரை குறை சொல்கிறதா, இல்லை இவங்களே பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த தேதி நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் இந்த டேட்டில் தான் சார் எங்களுக்கு மண்டபம் கிடச்சின்னு குறிச்சிட்டு வந்துடுறாங்க. ஜோதிடர்கள் குறித்து கொடுத்தாலும் இவங்க வந்து குறிப்பிட்ட மண்டபத்தில் செய்யணும், தன்னுடைய ஒரு கெத்தை காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, பெண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ ஆகாத ஒரு திதியில் முகூர்த்தத்தை குறிக்கிறாங்க. அப்போ அந்த திருமணம் எங்கே போய் முடியும்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இப்படி இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நாம் வெளியிடுகிறோம். அடுத்தது அந்த லிஸ்ட்டை நான் தரேங்க. அடுத்தது அந்த லிஸ்ட்டை தரேன். அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ராசிக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் விளக்க வேண்டிய திதிகள் எது, மேஷ ராசிக்காரன் எந்த திதியை விளக்கணும், எந்த திதியில் செஞ்சால் விளங்காமல் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை வந்து இத்தனை நாள் நம்ம தலைகீழாக பயன்படுத்தியிருக்கிறோம். அதையெல்லாம் தவறானவை. அதில் எந்த விதமான சாஸ்திரங்களிலும் தரப்படாத விஷயங்களை இடைச்செருகல்கள் நான் அந்த கரணநாதனுக்கே சொல்லியிருந்தேன், இடைச்செருகல்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் நீ எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னா நம்ம அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. இருக்கிற விஷயத்தை நாம் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமே நமது வேலை என்று சொல்லி, அதே போல தான் இந்த திதி சூன்ய ராசிகள் என்பதும் தவறான கருத்து. ராசி சூன்ய திதிகள்ங்கிறது தான் கரெக்டான கருத்து. அப்போ இந்த ராசிக்காரர்கள் விளக்க வேண்டிய திதிகள் என்பது தான் சரியான ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொண்டு, திரிசூன்ய அதிபதிகள்னு சொல்லி கஸ்டமர்லாம் பயமுறுத்தாதீங்க, நீங்களும் பயந்துக்காதீங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதுக்கு மிஞ்சி போய் சாரத்துக்கெல்லாம் போயிடுறாங்க. திரிசூன்ய அதிபதி இங்கே சாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அது வேலை செய்யாதுன்னு சொல்லி நிறைய பேர் விழுந்தடிச்சு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனால் அது நடைமுறையில் பார்க்கும்போது அதெல்லாம் ஒத்து வரல. அது நிறைய நற்பலன்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட திதியில் ஒரு வேலையை தொடங்கிவிட்டு, ஒரு வேலையை தொட்டுவிட்டு விளங்காமல் போனவங்க நிறைய இருக்காங்க. அதுதான் உண்மை. அதை தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ அந்தந்த ராசிக்காரர்கள் 12 ராசிக்காரர்களும் என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த திதிகளை விளக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அதற்குண்டான நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி அந்த திதிகளை அவாய்ட் பண்ணி என்ன சொல்கிறோம், இந்த திதிகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று வரும். வளர்பிறையோ தேய்பிறையோ எதுவாக இருந்தாலும் அந்த திதி விளக்கப்பட வேண்டிய திதி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இவ்வாறு தெரிந்து கொண்டு நம்முடைய வெற்றியை என்ன பண்ணிக்கணுங்க, சரியான முறையில் ஒரு சரியான பாதையிலே பிரயாணப்பட்டு வெற்றியை இலகுவாக அடையலாம். அதற்கு இது ஒரு டூலாக பயன்படும். அது என்னங்கிறத, என்னென்ன ராசிகள் எந்தெந்த விளக்க திதிகளை விளக்க வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கான்செப்டை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் எந்த ராசிக்காரர்கள் எந்த திதிகளை விளக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.